ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி ஃபேக்ட் ஃபேக்ட்ரி தமிழ். இன்னைக்கு ஜனவரி 26, 2022 நம்ம நாட்டோட 73வது குடியரசு நாள் அனுசரிக்கப்படுது. ஆனால் சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்குமே நம்மள நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாது. குடியரசு தினம்னா என்னன்னு கூட இன்னும் சில பேருக்கு தெரியாது. இந்திய குடியரசு நாள் பேரணி எங்கு தொடங்கும், ஜனவரி 26ஆம் தேதி ஏன் குடியரசு நாளாக தேர்வானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்ற எத்தனை நாட்கள் ஆனது, அரசியலமைப்பு சட்டம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அரசியலமைப்பு சட்டம்னா என்ன உள்ளிட்ட முக்கிய தகவல்களை இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்தராக நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடியரசு அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். மக்களே தங்களை ஆள்பவர்களை தேர்வு செய்யும் உரிமை கொண்டுள்ள அமைப்பு ஜனநாயகம், அதாவது டெமோக்ரஸி அப்படின்னு அழைக்கப்படுது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரத்தில் இருக்கும் அரசு அமைப்பு குடியரசு, அதாவது ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லப்படுது. குடியரசு நாள் என்றால் என்ன, குடியரசு நாள் ஏன் கொண்டாடப்படுதுன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. குடியரசு நாள்ன்றது வேறு எதுவும் இல்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாளே குடியரசு நாளாக கொண்டாடப்படுது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்தியாவின் ஆட்சி நிர்வாகத்திற்கான விதிகளை கொண்டுள்ள ஒரு ஆவணம். அதற்கு முன் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்திய அரசு சட்டம் 1935 இந்த தகுதியை பெற்றிருந்திருக்கு. நம்ம சுதந்திரம் அடைந்த பின்னர் கூட மேற்கண்ட சட்டத்தின் அடிப்படையிலே இந்தியாவில் சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு. அரசு நிர்வாகத்துக்கும் அந்த சட்டமே அடிப்படையாக இருந்திருக்கு. பின்னர் அந்த சட்டம் நீக்கப்பட்டு சுதந்திர இந்தியாவின் அரசமைப்பு நிர்ணய மன்றம், அதாவது கான்ஸ்டியூட் அசம்பிளின்னு சொல்லப்படுற அசம்பிளியால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசமைப்பு சட்டம் அமலான நாள் தான் குடியரசு நாளாக கொண்டாடப்படுது. அதுதான் ஜனவரி 26. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி அன்று பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் தலைமையிலான அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டிருக்கு. அம்பேத்கர் தலைமையிலான அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி அரசமைப்பு நிர்ணய மன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்திய அரசமைப்பு சட்டம் முழுமையாக 1950 ஜனவரி 26ஆம் தேதி அன்று அமலுக்கு வந்திருக்கு. நம்மள நிறைய பேர் அம்பேத்கர் மட்டும்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறதா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அம்பேத்கரோட சேர்ந்து ஒரு 7 பேர் கொண்ட குழு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியிருக்காங்க. அந்த சட்ட வரைவு குழுவோட தலைவர் தான் அம்பேத்கர். ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு நாளாக ஆனதுக்கு பின்னாடி கூட ஒரு கதை இருக்கு. 1929 டிசம்பர்ல பிரிக்கப்படாத இந்தியாவின் லாகூர் நகரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண சுதந்திர தீர்மானம் நிறைவேறியது. 1930 ஜனவரி 26 அன்று ஆண்டுதோறும் அந்த தேதியை விடுதலை நாளாக அனுசரிக்க நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி அழைப்பு விடுத்துச்சு. ஆனால் நமக்கு ஆகஸ்ட் 15 விடுதலை கிடைச்சிருச்சு. அதனால் இந்தியா விடுதலை அடைந்த பின்னர் ஜனவரி 26 அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வரும் குடியரசு நாளாக அனுசரிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. ஆண்டுதோறும் குடியரசு நாள் அணிவகுப்பு டெல்லி ராஜபாதையில் நிகழும். குடியரசுத் தலைவர் மாளிகையில் தொடங்கி இந்தியா கேட் வரைக்கும் நடக்கும். 1950ஆம் ஆண்டு முதல் கடந்த 73 ஆண்டுகளாக இந்த குடியரசு நாள் அணிவகுப்பு நடந்துட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு நாள் அன்னைக்கு இந்திய பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதியான கமாண்டர் இன் சீஃப் இந்திய குடியரசுத் தலைவரிடமிருந்து குடியரசு நாள் அணிவகுப்பில் அளிக்கப்படும் மரியாதையை ஏற்றுக்கொள்வார். வேறு நாட்டு அரசின் தலைவர், பிரதமர் அல்லது அதிபர் இந்த நிகழ்வில் தலைமை விருந்தினராக பங்கேற்பாங்க. கடந்த ஆண்டு பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கலந்துக்கிறதா இருந்துச்சு. ஆனால் கொரோனா பரவல் காரணமாக அவர் கலந்துக்கல. அதே போல் இந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக வேறு நாட்டு அரசின் தலைவரோ, பிரதமரோ அல்லது அதிபரோ நம்மளோட குடியரசு அணிவகுப்பில் கலந்துக்கல. 1973 வரை மாநில தலைநகரங்களில் அந்தந்த மாநில ஆளுநர் தான் குடியரசு நாள், விடுதலை நாள் ஆகிய இரு கொண்டாட்டங்களின் போதும் தேசிய கொடியை ஏற்றினாங்க. அப்போதைய நம்ம தமிழக முதல்வர் மு. கருணாநிதி டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் கொடியேற்றுவது போல மாநில முதல்வர்களும் விடுதலை நாள் கொண்டாட்டத்தின் போது கொடியேற்ற வேண்டும் அப்படின்னு பிரதமராக இருந்த இந்திரா காந்தியிடம் வலியுறுத்தினார். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்திய மாநில தலைநகரங்களில் மாநில அரசு சார்பாக நடக்கும் குடியரசு நாள் கொண்டாட்டங்களில் 1974 முதல் ஆளுநர்களும், விடுதலை நாள் கொண்டாட்டங்களில் மாநில முதல்வர்களும் கொடியேற்றாங்க. இந்த குடியரசு தின கொண்டாட்டத்தோட முக்கிய நிகழ்வு பாசறை திரும்புதல். குடியரசு நாள் அணிவகுப்பில் கலந்து கொண்ட முப்படை வீரர்களும் தங்கள் முகாமுக்கு திரும்பும் நிகழ்வே பாசறை திரும்புதல் அப்படின்னு கூறப்படுது. குடியரசு நாள் கொண்டாட்டங்கள் நிறைவு பெறுவதை குறிக்கும் இந்த நிகழ்வு ஆண்டுதோறும் ஜனவரி 29ஆம் தேதி மாலை இந்திய நாடாளுமன்றம் மற்றும் குடியரசுத் தலைவர் மாளிகை அருகே அமைந்துள்ள விஜய் சவுக்கில் நடக்கும். நம்ம இந்திய சுதந்திர தின கொண்டாட்டமாகட்டும், இல்லை குடியரசு நாள் தின கொண்டாட்டமாகட்டும், இது ரெண்டுத்துலேயுமே முக்கியம் நம்ம இந்திய தேசிய கொடி. நம்ம இந்தியாவுக்கே அதான் ஒரு அடையாளம். அப்படிப்பட்ட நம்ம இந்திய தேசிய கொடியை வடிவமைச்சது யாருன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 1916 தமது இந்தியாவுக்கு ஒரு தேசிய கொடின்ற நூலை வெளியிட்ட பிங்களி வெங்கையா தான் நம்ம தேசிய கொடியை வடிவமைச்சது. அதில் 13 வெவ்வேறு வடிவமைப்புகள் இருந்திருக்கு. 1921 ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டின் போது மகாத்மா காந்தியை சந்தித்த இந்த பிங்களி வெங்கையா தேசிய கொடியின் தேவை குறித்து சொல்லியிருக்காரு. காந்தியும் நமக்கு ஒரு புதிய கொடி வடிவமைப்பு வேணும் அப்படின்னு கூறவே மூவர்ண கொடியின் நடுவே ராட்டை இருக்கும் கொடியை உருவாக்கினார் பிங்களி வெங்கையா. சுதந்திரத்துக்கு முன்னர் கொடியின் நடுவே இருந்த ராட்டை அசோக சக்கரமாக மாற்றப்பட்டிருக்கு. இந்த குடியரசு நாள் தின விழாவில் முக்கிய நிகழ்வு தேசிய வீர தீர விருதுகள் வழங்கப்படும் நிகழ்வு. போர்க்காலங்களில் வீர தீர செயல்களில் ஈடுபட்டதற்காக பரம்வீர் சக்ரா, மகாவீர்
சக்ரா, வீர் சக்ரா ஆகிய விருதுகளும், போர் இல்லாத காலங்களில் வீரதீர செயல்களை ஈடுபட்டதற்காக அசோக சக்ரா, கீர்த்தி சக்ரா, சௌரிய சக்ரா ஆகிய விருதுகளும் இந்திய அரசால் வழங்கப்படுது. இந்த விருதுகள் குடியரசு நாள், விடுதலை நாள் ஆகிய 2 நாள்களிலுமே வழங்கப்படும். இந்தியாவின் முதல் குடியரசு தினத்தின் பொழுது நமது இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஜனவரி 24, 1950 அன்று அரசியல் நிர்ணய மன்றத்தின் உறுப்பினர்கள் அரசமைப்பு சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கும் வகையில் அதன் இந்தி மற்றும் ஆங்கில பிரதிகளில் கையெழுத்திட்டாங்க. அன்று முதல் அந்த மன்றத்தின் தலைவராக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய குடியரசின் முதல் தலைவரானார். இந்திய அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள் தான் குடியரசு நாள்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதை யார் யார் உருவாக்குனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிப்பட்ட நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் எத்தனை நாட்களில் உருவாக்கப்பட்டுச்சுன்றதும் முக்கியமான விஷயம். டிசம்பர் 9, 1946 அன்று இந்திய அரசியல் நிர்ணய மன்றத்தின் முதல் கூட்டம் நடந்துச்சு. 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் கழித்து நவம்பர் 26, 1949 அன்று புதிய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. குடியரசு நாள்னா என்ன? குடியரசு நாள் ஏன் ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடப்படுது? குடியரசு தின கொண்டாட்டத்தில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்கும்? நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் எப்போது உருவாக்கப்பட்டுச்சு? யாரால் உருவாக்கப்பட்டுச்சு? இப்படி எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்து ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் குடியரசு நாள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான மற்றும் உபயோகமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி மற்றொரு சுவாரஸ்யமான மற்றும் உபயோகமான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.